15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பர்வமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, அதே 15ஆம் அதிகாரம் 18th verse 18 18வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி இந்த காலைவெளியிலே செய்தி தலைப்பு உடன்படிக்கை, கவர்னன்ட். ஒரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். உடன்படிக்கை இந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அல்லது யெகோவாவின் பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி என்று சொல்லும் பொழுது வேதத்திலே முதலாவதாக வளர்ந்தெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி இந்த வார்த்தை நான் பார்ப்போமானால் புதிய ஏற்பாட்டிலே எனக்குரிய more than 100 times வருது. புதிய ஏற்பாட்டில் the word of the law. நீங்க கேட்டு 17 ஆதியா 17 ஆதியா அது ஜீவனுடைய ஆமா, அது கவனிங்கள் இருக்க போகிறேன். இந்த இடத்துல வசனத்தில் 100 தடவைக்கு மேல கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி, கர்த்தருடைய வார்த்தை வேர்டெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல more than 100 times வந்திருக்கு. இந்த அதிகாரத்தை நான் வாசித்து இருக்கும் பொழுது கட்டிங் a covenant, ஒரு உடன்படிக்கை பண்ணுவதற்கு கர்த்தர் அல்லது ஆபிரகாம் கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது வார்த்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சோதித்துக் கொள்வேன் என்று எதனால அறிவேன் என்றார். எதனாலே நான் அறிவேன் அப்படியானால் there was a dialogue between Abraham and God. தேவனுக்கும் அபிராமுக்கும் வார்த்தை நன்றாக புரிந்துள்ளவர்கள். தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு உரையாடல் நடந்தது. அந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தர் அவனை பெரிய ஒரு ஜாதியாக்குவதற்கு முன்பாக நேஷன், அந்த இடம் முழு தேசம் முழுவதும் பெரிய ஜாதியாக்குவதற்கு முன்பாக டைலாக் between God and Abraham. அதில் தான் இந்த 15ஆம் அதிகாரம் நிறைய வார்த்தைகள் அடங்கியிருக்கு. அவன் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, அந்த இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா மறுபடியும் 4ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, 15 நாள் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, உனக்கு பிறந்திருக்கிற அந்த பிள்ளை இஸ்மவேல் is not a promised son. வாக்குத்தத்தத்தினால் கொடுக்கப்பட்ட பிள்ளை அல்ல, அல்லது அவன் உன்னுடைய சுதந்திரவாடி அல்ல சொல்லிட்டு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பவனை இருப்பவனே உனக்கு சூத்திரவாதி ஆவான் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து கவனிங்கள். கர்த்தர்
தனிப்பட்ட முறையில் ஈடுபடும் பொழுது அது தகப்பனுக்கும் தெரியாது, தாய்க்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது, பெற்ற பிள்ளைகளுக்கும் தெரியாது, நைபர்ஸ் அவர்களுக்கும் தெரியாது, சுப்பீரியர் ஹையர் அஃபீஷியல்ஸ் மேல இருக்கிற அதிகாரிகளுக்கும் தெரியாது, அந்த சபை பாஸ்டருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அவனை வசனம் சொல்லுது வெளியே அழைத்து. ஏன்னா the Lord always separate. Already we are separated one through the blood of Jesus, through the baptism, through the Holy Spirit. We are already separated from the world. உலகத்தை விட்டு கர்த்தர் நம்ம பிரிச்சு வச்சிருக்கார். உண்மைதான். பிரிச்சு ஒரு 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 பரிசுத்தமான குடும்பம், அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள், these are all blood washed family. நம்ம குடும்பம்லாம் எடுத்து பார்த்தா நம்மலாம் ரெண்டுனால தொழில் கொண்டவங்க. I'm not talking about the character. சுபாவத்தை பற்றி நான் பேசவில்லை, விளங்கி கொள்வேன். இதை பார்க்கிற யாராலும் கேட்கிற அத்தனை நம்ம ரட்சிப்புள்ள மாட்டாரு, நம்ம ஞானசானம் எடுத்துருக்காரு. மற்ற ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் மத்தியில் பிரித்தெடுத்து we are living our own with our own family, blood washed family. அங்கதான் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவனை வெளியே அழைத்துனா இங்க வந்து லிட்டரலா வெளியே மாட்டாரா, லிட்டரலா 10-12 அவனோட கூடாரவாசி, யாக்கோபு ஒரு கூடாரவாசி, ஆபிரகாம் ஒரு கூடாரவாசி, ஆபேல் காயின் ஒரு கூடாரவாசி. இவங்கெல்லாம் வந்து 10-12 அந்த காலத்தில். அதை விட்டு வெளியே வந்து மேலே அண்ணாந்து பார். அந்த வசனம் மேலே அண்ணாந்து பார் சொல்லிட்டு நட்சத்திரங்களையும் அல்லது ஒரு கடற்கரை மணல் எல்லாத்தையும் எண்ணக்கூடுமானால், நான் வசனத்தில் கட் பண்ணி வாசிக்கிறேன், உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். Like a stars, like a sand. ஏன்னா ஆவிக்குரிய ஜீவியமாகிய ஆவிக்குரிய ரீதியிலே நான் சொல்லுவேன்னா உலகம் முழுவதும் நட்சத்திரங்களை போல அப்படியே multitude of stars. எப்படி வானம் செல்லுதோ 24 hours. அவன் உலகம் முழுவதும் கர்த்தர் சபையினாலும் தன்னுடைய பிள்ளைகளால கடற்கரை மனையை போல நிரப்பி வைத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நான் படித்து கொஞ்சம் தியானித்து யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன். அந்த அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசிக்கலாம். ஆனால் தான் கவர்னன்ட் என்ற வார்த்தையை முக்கியப்படுத்து உடன்படிக்கை பண்ணி அந்த வசனம் நம்ம வாசிக்கலாம். முதல்ல ஒரு வசனத்தை வாசித்தாங்க. 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, அதான் இன்னைக்கு டாபிக், கவர்னன்ட். அந்த உடன்படிக்கையில் அவர் என்ன பார்க்கும் பொழுது கர்த்தரோடு நீங்கள் நானும் ஞானஸ்நானத்திலே முழுகி ஞானஸ்நானத்திலே மாம்ச அழுக்கை நீக்குதலாயில்லாமல் சொல்லிட்டு நல் மனசாட்சியின் உடன்படிக்கைங்கிறது வசனம் போச்சு. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான குறிப்பை நான் படித்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலாவது அவன் எதனால கர்த்தாவே, வாட் இஸ் த ப்ரூஃப்? என்னை வந்து பெரிய ஜாதியாக சொன்னது, நட்சத்திரம் போல கடற்கரை மணை போல இப்படியெல்லாம் அவன் ஆசீர்வதிப்பேன், ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். ஒரு டைலாக், ஒரு உரையாடல் போகும் பொழுது எதனாலே என்ன ஒரு கேள்வி கேட்கலாம். எதனாலே இந்த கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது
பலிபீடத்திலே, அதாவது இந்த கவர்னன்ட் உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்நானத்திலே நீங்கள் நானும் அவரோடு உடன்படிக்கை பண்ணி காணப்பட்டாலும் மொழி ஞானஸ்நானம் உண்டு. அந்த இடத்துல நாம் ஊழியமான ஊழியக்காரர்களாம் விசுவாசிகளாக இருக்கலாம். அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது. 12ஆம் வசனம் வாசிங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அதாவது ஆஃப்டர் த டெஸ்ட், சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது, அப்படியே மறையும் பொழுது ஒரு பெரிய காரியம். இது 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 ஒரு ஆங்கிள், இது ஒரு விதமான காரியம். இன்னொன்று அதே அதிகாரத்திலே வாசிக்கிறது. 17ஆம் வசனம். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு. காரிருள் ரெண்டான கவனிகள். முதல்ல சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது காரிருள் வந்த பொழுது திகிலும் காரிருளும் திகிலும் பயமும் அவனை வந்து தப்பி கொண்டது. ஆமென். இரண்டாவது, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் புகைக்கிற சூளையும் அந்த குண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. இங்க வந்து இந்த காரியங்கள் வந்து கத்தர் கடந்து போறார். இன்னொரு முதல்ல படிச்ச காரியங்கள்ல நித்திரை வந்தது, காரியங்களும் அவனை மூடிக்கொண்டது. 12ஆம் வசனம். அங்க பாத்தீங்கன்னா காரியங்களும் திகிலும் அவனை மூடிக்கொண்டது. There were two kinds of darkness. நம்மளுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் ஆல்வேஸ் ஒரு டார்க்னஸ் இருக்கும். கண்டிப்பா உண்டு. ஃப்ளைட்ல போனவங்களுக்கு நல்லா தெரியும். அடிக்கடியாக வெளிநாடு ஃப்ளைட்ல போனவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அதுதான் ஹைட்ல பறந்துப்போம். ஒரு இடம் விட்டு ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி விட்டு போவான். அப்படியே டே டைம்ல போனீங்கன்னா ஒரு பக்கம் வெளிச்சமா இருக்கும், ஒரு பக்கம் இருட்டா இருக்கும். இன்டர்நேஷனல் டிராவலிங் இந்த வெளிச்சத்துக்கு அப்படியே டார்க்னஸ் போவோம். அந்த கண்ட்ரிக்குள்ள போகிற டைம் வேற டைமிங்காக இருக்கும். அங்கே மிட் நைட்டாக இருக்கலாம், ஈவினிங் 7 o'clock இருக்கலாம். அப்போது வந்து கமெண்ட்ரி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, போனவங்களுக்கு தெரியும். அது போல என்னுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் ஒரு பார்ட் டார்க்னஸ் இருக்கும். Whether you believe it or not, it's a fact. சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவன் வந்து அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஏன்னா உலகத்திலே நீங்கள் நாம் ஜீவிக்கிற காலம் முழுவதும் there is a darkness, the horror of darkness, horror of darkness. ஒரு வார்த்தை பயன்படும். ஹாரர்னா திகில். அப்படியானால் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நமக்கு நம்ம அறியாமல் ஒரு பயமும் ஒரு திகிலும் நம்ம வந்து கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கில் அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு. இது ப்ராக்டிக்கலாக போகிறவங்களுக்கு தான் தெரியும். நான் இந்த அதிகாரத்தை படிக்கும் முதலாவது இந்த வசனத்தில் எப்படி எப்போ வந்ததுன்னா நல்லா கவனிங்க. 10ஆம் வசனம் வாசிங்கள். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவைகளை நடுவாக பிடித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். அந்த கட்டிங் பீசஸ் துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். ஆப்போசிட்டா வைத்தான்.
பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவையெல்லாம் அவன் துண்டிக்கிறார். பெரிய சப்ஜெக்ட் ரூபனம் போல. பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. டயர்ட் ஆயிட்டான். நீங்க விளைகுழுங்கள் அவனை வந்து டென்ட் விட்டு வெளியே கொண்டாடுறாரு. அந்த இடத்துல தான் அவன் பலிபீடம் கட்டுறான். அந்த இடத்துல தான் அவன் தொழுது கொள்ளலாம். அங்கதான் கத்துற அவனை பார்த்துட்டு ஜாதியாக வானத்தான பார்க்கிறாரு. ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம். அதிகாலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 7 o'clock 6 o'clock அப்படிதான் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் இதெல்லாம். தேவன் உங்களோடும் என்னோடும் ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய காலத்திலே கிரியை செய்வார். ராத்திரியில தான் பிசாசு கிரியை செய்வான், ராத்திரியில தான் கர்த்தர் கிரியை செய்வார். நிறைய பாயிண்ட் இருக்கு. ஏதாவது நான் பேச விரும்பவில்லை, நேரமில்லை. முதலாவது அவனுக்கு வந்தது காரியம் தீவிரம். எப்பொழுது பலிபீடத்தின் மேலே எல்லாவற்றையும் வைக்கிறான். எல்லாம் வெட்டி 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 எல்லாம் கர்த்தர் சொன்ன மாதிரி அந்த 9ஆம் வசனத்தின்படி 3 வயதுள்ள கிடாரி, 3 வயதுள்ள வெள்ளாட்டு கடா, 3 வயதுள்ள ஆட்டுக்கடா, அப்புறம் ஒரு புறா, இதெல்லாம் வந்து வெட்டி வைக்கிறான். ஆனா பட்சிகளை அவன் வெட்டவில்லை. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. இவ்வளோ வேலை பிடிக்கிறான், இவ்வளோ காரியத்தை பிடிக்கிறான். ஒரு பேலன்ஸ் டயர்டாயிடான். சூரியன் அஸ்தமிக்கிறது, ரொம்ப டயர்டாயிடான். அப்படியே ராத்திரிலாம் வர சூரியன் வந்து அப்படியே டே அண்ட் நைட் பண்ணி அவனுக்கு டயர்ட் வந்து அப்படியே நிச்சர தூக்கம் வந்து அவனைகள் இன்கம்ப்ளீட்னஸ். இன்கம்ப்ளீட். அதுவும் நான் புரிஞ்சுட்டு வந்த ஒன்று, நான் பேசுறது வேற. எனக்கு வந்து மனதில் வந்து அப்படியே உட்காந்து நம்பி வருஷம் எடுக்கும்போது சில காரியங்களை தியானித்து கொண்டது அவனைகள். இதுல என்னன்னா, பட்சிகளையும் துண்டிக்கவில்லை, பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் சுரத்தினார். பறவைகள் அந்த உடல்களின் மேலே இறங்கின, பலிபீடத்தின் மேலே வந்து இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினார். விரட்டி 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 டயர்டாயிட்டான். அந்த டயர்டுல சூரியன் அவன் என்ன யோசித்தான், இனிமே ஒண்ணு அப்படியே இருந்துச்சு, எந்த பறவையும் வராது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நினைச்சிருக்க வேண்டும். These are all my thinking and my assumption. அதை படிச்சீங்கன்னா அயர்ந்த நின்ற துரத்தினா அப்படியே ஈவினிங் டைம் வந்து அப்படியே தூக்கிட்டான். அப்பொழுதுதான் அவனுக்கு காலியர்களும் தீவிரம். இந்த பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அதான் நான் சொன்னேன், more than 100 times அந்த வார்த்தை போட்டு அப்படியே அந்த டைலாக் கர்த்தர் அவனும் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவன் கொடுக்கப்பட்ட வேலையில் இன்கம்ப்ளீட் இருந்தது, சரியா முடிக்கிறது. அதுபோல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கன்னா அது குடும்ப காரியமோ, மனைவி உடைய காரியமோ, புருஷனுடைய காரியமோ, பிள்ளைகளுடைய காரியம், அல்லது ஃபேமிலி ஆக்டிவிட்டி, or spiritual activity, or personal activity, or ministry activity, or business activity, any activity, day to day, every day நீங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியில கிரியில் இருக்கும். அதாவது இந்த வேலையை முடிச்சுட்டா, இந்த காரியத்தை முடிச்சு தர மாட்டேங்கிறா, இந்த காரியத்துக்காக நான் கேட்டுக்கொண்டு இப்படிதான் என்னுடைய ஜீவகாலம் முழுவதும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அதாவது இப்படியும் அப்படியும் இந்த காரில் இருக்கிற பைப்பர் மழை காசு இப்படி அப்படி போயிட்டு வர மாதிரி, அது போல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், திங்கிங் அண்ட் டூயிங். யோசிப்போம் செய்வோம் நானும் நீங்களும். பட் தேர் இஸ் நோ எண்ட். அப்படியே டயர்டாகி விட்டுருவோம்.
there will be a darkness. ஒரு காரிருள் அவனை மூடிக்கொண்டது, திகிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்றாக யோசிக்க வேண்டும். கர்த்தாவே, ரட்சிக்கப்பட்ட எனக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஞானஸ்நானத்திலே இந்த கிருபையின் காலத்திலே என்னுடைய வீட்டுக்குள்ளும் என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய சிந்தைக்குள்ளும் காணப்படுகிற டார்க்னஸ், டாக்கிங் about Abraham's experience. அவன் வந்து அனுபவத்துல சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாம் அவளை துரத்தினான். சில காரியத்தின் நிமித்தம், சில சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் நானும் ரொம்ப டயர்டாயிடும். அதாவது இதே காரியமா இல்லை, என்னால டாலரன்ஸே இல்லையே, என்னால டாலரேட் பண்ண முடியலையேன்னு சொல்லி we become tired. I'm talking about myself also. என் வீட்டில் கூட சில காரியங்கள் உண்டு, ரொம்ப பிரச்சனை. நேற்றுக்கு கூட ரொம்ப ஆர்கியூமெண்ட், certain things. ஸோ நான் அதை வந்து அப்படியே ஓவர் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து நான் பேசி வந்தது, நான் ஃபேமிலிக்குள்ள அப்படியே விலகி ஒரு போட போயிட்டேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்ம வந்து ஆபிரகாம் செய்தது போல ஆபிரகாம் அவளை துரத்தினான். சரி விட்டுலாம், துரத்தி பார்ப்போம், பேசி பார்ப்போம், சொல்லி பார்ப்போம், எதுக்குமே ரெமடி இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூங்க போயிடுவோம், இல்லை டயர்ட் ஆகிடுவோம், விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுவோம். another job, another act. அப்பொழுது வசனம் சொல்றது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் டைரக்டாக உங்களுக்கும் எனக்கும் பைபிள் இஸ் a medium. இதுதான் பைபிள் இஸ் a மீடியா. இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு தொடர்பு. இதன் மூலம் உங்களோடும் என்னோடும் கர்த்தர் டெய்லி பேசுறார். அப்படி பேசி நம்ம வீட்டு காரியத்தையும் சரிப்படுத்த முடியல, ஊழியத்துடைய ஆக்டிவிட்டியும் பூர்ணமா சரிப்படுத்த முடியல, பிசினஸையும் நம்மளால பார்க்க முடியல, ஃபேக்டரியில போய் வேலை செய்ய முடியல. டே டு டே அஃபேர் இஸ் அஃபெக்டட். அதான் ஆபிரகாம் ஒரு பிள்ளை. அவன் வந்து பறவைய விரட்டி, அந்த பறவை வந்து அந்த அந்த கட்டன் துண்டங்கள் அந்த நடுவாக துண்டங்களை நடுவாக வைத்தான். கட்சிகளை துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த பொருள்களின் மேலே இறங்கின. பறவைகள் துண்டங்கள் மேலே இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். We are always in disturbance. நீங்க ஒண்ணுல ஏதாவது ஒரு வெளியே நீ டெய்லி போமா, நம்மகிட்ட இந்த காக்கா பறவைலாம் இங்க வராது. கையில ஏதாவது ஒரு பொங்கலோ வடையோ எடுத்துட்டு போமா, ஏதோ ஒரு பட்சி பறந்தோ, நீ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிராக்டிக்கல்ல. அது போல அவன் வந்து அந்த அந்த துண்டங்களை வெட்டி வச்சுட்டு அது வந்து எதுவும் வரக்கூடாதுன்னு பார்த்து பாதுகாப்பாக பறவைகள் வந்து இறங்கின லேண்டர், பேர்ட்ஸ் ஆன் லேண்டர். அது போல நம்முடைய மைண்டிலும் நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய சிந்தையிலையும் வீட்டுக்குள்ளேயும் வேலை ஸ்தலத்திலையும் ஊழியத்திலையும் there is a lot of landing. Such of those can understand. யாருக்கு புரிஞ்சுங்க நல்லா விளையுங்க. பறவைகள் வந்து இறங்கினா அப்படின்னா a lot of disturbance in the family, lot of disturbance in my personal life, lot of
disturbance in the business, in the job, even in the ministry. அன்பான கர்த்தருடைய அப்போ இந்த பறவைகள் வந்து இறங்கின என்று சொல்லும் பொழுது உங்களையும் என்னையும் தொல்லை கொடுக்கிற காரியம் டெய்லி இருக்குது. இருக்குதா இல்லையா யோசிக்கும். என்னை சேர்த்தார் என் வீட்டு தொல்லை பேசுகிற இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாரா என் வீட்டு தொல்லை எனக்கு தான் தெரியும். நான் வந்து வெளியே சொல்லாம இருக்கலாம். கொஞ்சம் வந்து பயிர்ல வந்து காரில் வந்து இறங்கிட்டு இப்படி வந்துட்டு 4 வார்த்தை பேசிட்டு போயிடலாம். பேர்ட்ஸ் பறவைகள் வந்து இறங்கின. யோசிக்கா. This is a prophetical for some people, those who are watching and here. அப்போ வந்து ஆபிரகாமுக்கு லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருந்து டயர்டாகி அதுல ஜெயம் எடுக்க முடியாம அப்படியே டயர்டாகி தூங்கிட்டான். பயந்த நித்திரை உள்ளது. அப்போ அவன் வந்து காலையிலும் தீவிரம் வந்தது. நம்ம கதவை இந்த காலையிலே டிஸ்டர்பன்ஸ் மத்தியில தான் கத்தர் கிரியை செய்வார். அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா தெரியும். மறுபடியும் கத்தர் இதே சிச்சுவேஷனை அவன் மைண்ட பிட் பண்ற தூண்டி விடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா காலையிலும் அவனை மூடிக்கொண்டது, திகிலும் அவனுக்கு வந்தது. இந்த வசனத்தை அப்படியே இந்த சிச்சுவேஷன் அப்படியே வைங்க. அடுத்த பாயிண்ட பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். கத்தர் எப்படி கிரியை செய்யறார். இது வந்து இது ஒரு இது ஒரு விதமான காரியம் வந்தது. அதே காரியம் தான் கத்தர் மறுபடியும் வந்து அவனை டச் பண்ணார். வாசிக்கலாம். சூரியன் அஸ்தமித்து வசனம் சொல்லலாம். 17ஆம் வசனம். ஆதியாகமம் 15:17. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையையும் அந்த குண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையையும் தோன்றின. இந்த காரியங்களுக்கும் அந்த காரியங்களுக்கும் வாஸ்ட் டிஃபரண்ட். இதுல பாத்தீங்கன்னா புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற ஜுவாலை தோன்றின. அந்நாளிலே இந்த அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணினார். ஏனால் டிஸ்டர்பன்ஸ் மத்தியில தான் கர்த்தர் கிரியை செய்வார். புரியுதா புரியலையா? மனைவியுடைய டிஸ்டர்பன்ஸ், பிள்ளைகளுடைய டிஸ்டர்பன்ஸ், நாம் பெற்ற பிள்ளைகளுடைய டிஸ்டர்பன்ஸ், ஃபாதர் அண்ட் மதருடைய டிஸ்டர்பன்ஸ், நைபருடைய டிஸ்டர்பன்ஸ், அபிஷியல் செக்டர்ல காணப்படுகிற டிஸ்டர்பன்ஸ், மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டியிலே காணப்படுகிற டிஸ்டர்பன்ஸ். 2 காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒன்று, அவன் வந்து பறவைகள் வந்து இறங்கின அந்த டிஸ்டர்பன்ஸ்லேயே அவன் துணிதான். அவன் அதே மைண்டை தட்டி அப்படியே டயர்டாகி அப்படியே துணிதான். அப்போ ஒரு காரியம்ல வந்து அவனுக்கு திகிலும் அவனுக்கு பயம். அந்த வசனத்தை காரியங்களை முடிவுள்ள திகில் வந்தது. ஆனா இந்த 2வது காரியத்துல திகில் கிடையாது. முதல்ல வாசிங்க முடியுமானா 12 வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது 2 இடத்துல சூரியன் அஸ்தமிக்குது. போத் இன்சிடென்ட். ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. பயம், ஹாரர். இங்கிலீஷ் பைபிள்ல ஹாரர் இருக்கும். அப்படியே திகில். அப்படின்னா பிசாசுடைய கிரியை ஆக்டிவிட்டி. அதான் அந்த வார்த்தை ஹாரர் திகில். அதாவது டெல்லி சூரியம் அதெல்லாம் செய்யணும். அது சொல்ல டார்க்னஸ் ஆஃப் த சென்டர் அவனை மூடிக்கொண்டது. அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற இருள் சூளையும் மறுபடியும் காரிருள். அதான் ஈவினிங் ஆஃப்டர் 6:30 7 வச்சீங்கன்னா காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த குண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் குண்டங்களின் நடுவே கடந்து போகிற இந்த 2 குண்டங்கள்
அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி இமீடியட்டா அர்த்தம் அந்நாள் அன்றைக்கு கர்த்தர் அவனோட உடன்படிக்கை பண்ணார். ஏன்னா ரெண்டு காரியங்கள், ஒன்று டார்க்னஸ் ஆஃப் சேட்டன், இன்னொன்று டார்க்னஸ் ஆஃப் காட். இதை நீங்க தப்பா விளங்கி கொள்ளக்கூடாது. கர்த்தர்கிட்ட கர்த்தரிடத்திலே காரியங்கள் உண்டா என்று யோசிக்கலாம். நீங்க ரெண்டு காரியங்கள் உட்கார்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். அது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போக முடியல, போக நேரம் இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்படி அந்த காரியத்தை 12ஆம் வசனம் வாசிக்கலாம். மறுபடியும் சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த குண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையையும் தோன்றின. போதும். இந்த 15ஆம் அதிகாரத்துல ரெண்டு விதமான காரியம் இருக்கு. ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ். அதுபோல நம்மளுடைய குடும்ப ஜீவியம், பர்சனல் லைஃப், எல்லா ஆங்கிலும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்காது. நல்லா யோசிக்கலாம். குடும்பத்துக்குள்ள டிஸ்டர்பன்ஸ், வெளியில டிஸ்டர்பன்ஸ், ரிலேஷன்ஸ் டிஸ்டர்பன்ஸ், மனைவி வீட்டாருடைய டிஸ்டர்பன்ஸ், புருஷன் வீட்டாருடைய டிஸ்டர்பன்ஸ், சபை விசுவாசிகளுடைய டிஸ்டர்பன்ஸ், எத்தனையோ டிஸ்டர்பன்ஸ் மத்தியில சேட்டன் ஆல்சோ ஒர்க்கிங், காட் ஆல்சோ ஒர்க்கிங். கர்த்தர் கிரியை செய்கிறார். இரண்டாவது தான் துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலை தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவங்கி நீ மட்டும் நட பெரிய ஒரு உடன்படிக்கை பண்றார். அதனால்தான் செய்தியின் தலைப்பு நான் சொன்னேன், கவர்னன்ட், உடன்படிக்கை. கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். கர்த்தர் வசனத்தின் மூலமா, கையிலே கொடுக்கப்பட்ட வேதாகமத்தின் மூலமா பேசும் பொழுது நாம ஒரு காரியம் இருக்கும். அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அதே காரியத்தில் தான் கர்த்தர் மறுபடியும் கிரியை செய்வார். நல்லா கவனிங்க. நீங்கள் தான் நன்றாக கவனிக்கணும். அந்த சேம் டார்க்னஸ் ரொம்ப கஷ்டம், யோசிக்கணும். நான் எடுத்துட்டு வந்த ஒரு ஆங்கிள் பேசுறது another angle. ஏன்னா கர்த்தர் இருக்கிற சேம் சிச்சுவேஷன் தான் பிசாசும் கிரியை செய்வான், கர்த்தரும் கிரியை செய்வார். உதாரணத்துக்கு தெரிந்து பார்வோன் அந்த யாத்திராமத்தில் 12-13ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கிறது. அந்த வாத கடைசி வாத 10ஆம் வாதில தலைச்சன் பிள்ளைகளெல்லாம் வெட்டி எங்க போட சொல்றான்? நைல் நதியில போட சொல்றான். அதே நைல் நதி, சேம் ரிவர், அதே நைல் நதியில தான் பார்வோனுடைய குமாரத்தி ஸ்நானம் பண்ண குடிக்கிறதுக்கு வராங்க. அந்த இடத்துல தான் ஒரு ஆண் பிள்ளை மிதந்து கொண்டு இருந்தது மோசே. அதாவது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். சேம் ரிவர். நேரம் எடுத்து சொல்றது நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் வாசிக்கிறீர்கள். ஏதாவது வாசிக்க நேரம் இல்லை, இதோட குடிக்கலாம் நினைக்கிறேன். அதே நதியில கர்த்தர் கிரியை செய்தாங்க. 2ஆம் அதிகாரம் யாத்திராமம் வருகிறது. 2ஆம் அதிகாரம் இல்ல, யாத்திரம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்க. அப்பொழுது பார்வோன் இல்ல 19ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களுக்கு போகும் முன்னே டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் கிட்ட போறதுக்கு முன்பாகவே அவர்கள் பிரசவித்தாகவும் என்றார். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் எல்லாரும்
ஜனங்கள் பெரும் மிகுதியும் பழுத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடுவோம். நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். அடுத்த அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். லேவி குடும்பத்தாரிலே ஒருவன் லேவி குமாரத்திலே ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று கவனிகள். அந்த கடைசி வசனம் வந்து ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் நதியில் போட சொன்னா, 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல ஒரு ஸ்திரீ அந்த ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தார். அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாது. 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால், நதியோரத்தில் ஸ்நானம் பண்ண குளிக்க வந்தால், அவளுடைய தாதிகள் நதியோரத்திலே உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளிலே ஒன்று என்றாள். அதே நதிதான், சேம் ரிவர். அதே நதியில பாசிட்டிவ் இருந்தது, அதே நதியில நெகட்டிவ் இருந்தது. ஒரு இடத்துல வந்து ஒரு சங்காரம், ஆண் பிள்ளைகள் வெட்டி 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 போனான். அதே நைல் நதியில, அதே நைல் நதியில பார்வோனுடைய கிங்குடைய மகள் ஸ்நானம் பண்ணவாரா ஆண் பிள்ளையை பார்க்க. அதுபோல ஆபிரகாமோட தேவன் பேசும் பொழுது பெரிய ஜாதியாக சொல்லும் பொழுது காரிருள் வந்து 2 விதமான 2 காரிருள். ஒரு காரிருள் வந்து நெகட்டிவ், ஒரு காரிருள் வந்து பாசிட்டிவ். 2வது காரிருள் கர்த்தர் அந்நாளிலே அவனோட உடன்படிக்கை பார்க்கிறது. நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செய்து கர்த்தருக்காக ஜீவிக்கிற நாம் நம்முடைய குடும்பத்தில் ஒன் சைடு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருந்ததோ, ஒன் சைடு இஸ் a darkness, one side is a brightness. ஒரு டார்க்னஸ் நம்ம துரத்திக்கிட்டே இருக்கும். அதனால்தான் கர்த்தாவே நிறுத்ததாக முடியும், என் குடும்பத்தை நிறுத்ததாக முடியும், என் மனைவி பிள்ளைகளை நிறுத்ததாக முடியும், என் தாய் தவறை நிறுத்ததாக முடியும், என்னுடைய நைபர்ஸ் யாரும் சொல்லக்கூடாது, என்னுடைய அபிஷியல் செக்டார்ஸ், என்னுடைய வேலை செலவு முழு நிறுத்ததாக முடியும், என்னுடைய மினிஸ்ட்ரி பாப்புலரி, என்னுடைய கோயிங் அண்ட் கமிங், அவர் கோயிங் அண்ட் கமிங், என்னுடைய போக்கு வரவு, whatever we do, either in 2-wheeler or 4-wheeler or going in bus or train, anything, என்னை காத்துக்கொள்ளும் என்று கேட்கும் பொழுது அதே காரிருள் கர்த்தர் மாற்றி அமைத்து அந்த காரிருளிலே கர்த்தர் கிரியை செய்வார். அதான் முக்கியமான. அந்நாளிலே கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை பண்ணி, அந்நாளிலே கர்த்தர் உடன்படிக்கை பண்ற துண்டங்கள், கட்டிட்டு பீசஸ் துண்டங்கள், அது பெரிய சப்ஜெக்ட். அதை குறித்து நான் ரொம்ப ஆழமாக போகவில்லை. அது முடியுமானால் தொடர்ந்து கவனிக்கலாம். காரிருள் கர்த்ததாமே நம்மளோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்த செய்தியோடு உங்களோடு பேசுகிற வார்த்தைகள் உண்டு. அதனாலே காரிருள் இருக்கிற சூழ்நிலை குறித்து பயப்படக்கூடாது, அதைப்படக்கூடாது. இதன் மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்வார். அதான் என்னுடைய பாயிண்ட். கண்டிப்பா கர்த்தர் கிரியை செய்வார். அதாவது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாடலாம். இயேசுவை முழு மனதாலே சேவை செய்வேன் என்ற பாடலுக்கு எல்லாம் வந்தவர்கள் யோசித்து
Jesus. காரிருள் மூடின வேளை கருணையின் கதிர்கள் வீசினதாலே காரிருள் மூடின வேளை கருணையின் கதிர்கள் வீசினதாலே பாதுலகத்திலே பகைவரின்னெதிரே Hallelujah. அல்லேலூயா. அந்நாளிலே கர்த்தர் அவனோடு உடன்படிக்கைப்பார். In the darkness, ஆதிருள் இருக்குதா, பயப்பட வேண்டாம், அதேபட வேண்டாம். அதன் மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்வார். Hallelujah. அதேபடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நாம் என்னடா இப்படிதான் இருக்குமா, எப்படி ஒரே டென்ஷனா இருக்குது, வெறுப்பா இருக்குது, கோபம் வருது, தாங்க முடியும். இப்படிப்பட்ட பாதையெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன், இன்னும் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் நம்மளோட பேசினபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மற்றவர்களை ஆசீர்வதியும். நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா வேளையிலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அறிவுள்ள இருக்கிற வேளையிலே கர்த்தாவே, ஆபிரகாம் பயந்தான். ஆனால் அடுத்த காலங்களிலே அவரோடு கூட இருந்து அவனை தைரியப்படுத்தி அவரோடு உடன்படிக்கை பண்ணது போல எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆவிக்குரிய காரியத்தை ஏற்ற காலத்திலே நடப்பித்து இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.